டியூப் தமிழ் வணக்கம். 1992-95 கால பகுதியில் யுகோஸ்லோவியாவில் நடைபெற்ற உள்நாட்டு போரில் பல்வேறு தேசிய இனங்களும் நடத்திய படுகொலைகளினுடைய போர்க்குற்ற விசாரணைகளில் முக்கியமான கட்டம் இன்று வந்திருக்கின்றது. 1992-95 கால பகுதியில் சுமார் 1,00,000 பேர் இந்த உள்நாட்டு போரில் கொல்லப்பட்டார்கள். அதில் முக்கியமானது 8,000 பேரினுடைய மரணமாகும். இதில் ஆண்களும் சிறுவர்களுமாக திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ரட்கோ மெலடிக் என்று அழைக்கப்படுகின்ற சேர்பிய பொஸ்னிய கமாண்டர் ஆகும். இவருக்கு எதிராக நடைபெற்ற விசாரணை கடந்த சில காலமாக தாமதப்பட்டது இவருடைய சுகையினம் காரணமாக. இப்பொழுது தீர்ப்பளிக்கும் கட்டத்திற்கு வந்திருக்கின்றது. இவர் எஞ்சிய உயிர் வாழும் காலம் முழுவதிலும் போர்க்குற்ற நீதிமன்ற சிறை கொட்டடிக்குள் தள்ளப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது சர்வதேச போர்க்குற்றவாளிகளுக்கு ஒரு வயிற்று கலக்கமான செய்தியாக இருக்கின்றது. இரண்டாவதாக, அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் அவருடைய உப அதிபர் கமலா ஹாரிஸும் இருவரும் வெள்ளை மாளிகையில் இருந்து தங்களுடைய கன்னி பயணங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஐரோப்பா வர இருக்கின்றார். ஐரோப்பா வரும் வழியில் முதலாவதாக உக்ரைன் சென்று அங்கு உக்ரைனிய அதிபரை சந்தித்து பேச்சுக்களை நடத்துவார். இந்த பேச்சில் முக்கியமான விடயம் நோர்ட் ஸ்ட்ரீம் 2 என்பதாகும். அதாவது ரஷ்யாவில் இருந்து கடல் வழியாக ஐரோப்பாவிற்கு செல்லுகின்ற எரிவாயு குழாய். இந்த குழாய் மூலமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு, சிறப்பாக ஜெர்மனிக்கு ரஷ்யா மலிவு விலையில் எரிவாயுவை விற்க இருக்கின்றது. இதுபோல எரிவாயுவை ஐரோப்பாவிற்கு மலிவு விலையில் விற்பனை செய்து வரும் நாடு உக்ரைன். ரஷ்யாவினுடைய எரிவாயு குழாய் காரணமாக மிக மலிவாக செல்லுகின்ற பொழுது உக்ரைனினால் அதனுடன் போட்டியிட முடியாது. இதனால் உக்ரைனுடைய பொருளாதாரம் மிக பெரும் பாதிப்பை சந்திக்க இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் உக்ரைனுடைய நண்பராகிய ஜோ பைடன் உக்ரைனுக்கு ஆதரவாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். வருகின்ற 16ஆம் தேதி ரஷ்ய அதிபரை சந்தித்து பேசுகின்ற பொழுது இந்த விவகாரத்திற்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை தொடர்ந்து G7 நாடுகளினுடைய மாநாடு பிரிட்டனிலும், நேட்டோ மாநாடு புருசெல்ஸிலும் அவர் பேச இருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான கன்னி பயணம் இதுவாகும். அதிபராக வந்ததன் பின்னதாக அதேவேளை ஜோ பைடனுக்கு மேலும் பல விவகாரங்கள் காத்திருக்கின்றன. அமெரிக்காவினுடைய NSA உளவு பிரிவு ஐரோப்பிய தலைவர்களினுடைய கைத்தொலைபேசிகளை துப்பறிந்த விவகாரத்தில் அவர் பொறுப்புள்ள பதிலையும் கூற வேண்டிய நிலை இருக்கின்றது. மறுபுறம் கமலா ஹாரிஸ் அவர்கள் இன்று மெக்சிகோவை சென்றடைந்திருக்கின்றார். நேற்று குவாட்டமாலாவை சென்றடைந்த அவர் இன்று மெக்சிகோவிற்கு சென்றடைந்து அங்கு உரையாற்றுகின்ற பொழுது, தயவு செய்து அமெரிக்காவின் தென்புலத்திற்கு தஞ்சம் கோருவதற்காக வர வேண்டாம், அந்த பாதை மிகவும் உயிராபத்தானது என்றும் அவ்வாறு செய்யாதீர்கள் என்றும், அமெரிக்கா வருவதாக இருந்தால் அதற்கான முறைப்படுத்தப்பட்ட நியமங்கள் இருக்கின்றன, அதன் அடிப்படையில் வாருங்களே அல்லாமல் சட்டமுரணாக தயவு செய்து வராதீர்கள், ஏனென்றால் அது மிகவும் ஆபத்தானது என்று கருணையுடன் தன்னுடைய விளக்கத்தை கூறிய ஓர் உப அதிபரனுடைய முகத்தை அமெரிக்க வரலாற்றில் நீண்ட இடைவெளிக்கு பின்னதாக முதல் தடவையாக காணக்கூடியதாக இருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்ற வீட்டோ அதிகாரம் என்பது எவ்வாறு உலக அமைதியை பேணுவதற்கு பதிலாக உலகத்தை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொண்டிருக்கின்றது என்கின்ற விமர்சனங்கள் இருக்க, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற நாடுகளுக்கும் வீட்டோ அதிகாரம் இருக்கின்றது. தாங்கள் ஒரு விடயத்தை விரும்பவில்லை என்று கூறி ஒரு வாக்குச்சீட்டை அவர்கள் முன்வைப்பார்களாக இருந்தால் 26 நாடுகளும் உடன்பட்டாலும் கூட ஒரு நாட்டிற்கு விருப்பமில்லை என்றால் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. இவ்வாறான ஒரு வசதியை வழங்கித்தான் ஐரோப்பிய ஒன்றியம் இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு காலத்தில் நன்மைக்காக உருவாக்கப்பட்ட இந்த விவகாரம் இன்று மிகப்பெரிய தீமையாக மாறியிருக்கின்றது. இதனால் ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹெய்கோ மேஸ் அவர்கள் இந்த திட்டத்தை முற்றாக நீக்கி வீட்டோ அதிகாரத்தை பறித்துவிட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். உதாரணமாக ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பொருளாதாரத்தில் பலம் குன்றிய அதே நேரத்தில் கடும்போக்குவாதிகளினுடைய கையில் இருக்கின்ற ஹங்கேரி நாட்டிற்குள் முதலீடு செய்து அந்த நாட்டை தங்களுடைய கைக்குள் போட்டுவிட்டார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக விமானத்தை கடத்தி தமக்கு எதிரான இருவரை கைது செய்த பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் பொதுவான தீர்மானம் கொண்டு வந்தது பெலாருஸ் நாட்டுக்கு எதிராக. ஆனால் ஹங்கேரி
ஹங்கேரி ரஷ்யாவினுடைய சொல்லை கேட்டு தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பாவித்ததனால் எதுவும் செய்ய முடியவில்லை. இதுபோல சீனாவிற்கு எதிராக ஹாங்காங் விவகாரத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுதும் ஹங்கேரி வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியது. எனவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒரு நாட்டை வளைத்து கைகளுக்குள் போட்டுவிட்டால் ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற யானையே அந்த அங்குசத்தில் படுத்து விடுகின்றது குப்பர என்பதுதான் நடைமுறையான சிக்கலாக இருக்கின்றது. ஆகவே இனிமேல் இந்த வீட்டோ அதிகாரம் இருத்தல் கூடாது, வாக்களிப்பின் மூலமே தீர்மானம் பெற வேண்டும் என்ற இடத்திற்கு ஜெர்மனி வந்திருக்கின்றது. இது சரியானதொரு பாதையாகவே இப்போதைக்கு தென்படுகின்றது. கொரோனா பாஸ் என்று கூறப்படுகின்ற கொரோனா 2 தடுப்பூசிகளும் போட்டுக் கொண்டவர்கள், மற்றது கொரோனாவை பரிசோதனை செய்து கொரோனா இல்லை என்று சான்றிதழ் பெற்றவர்கள் ஸ்பானியாவிற்கு உல்லாச பயணிகளாக செல்லலாம். எந்த நாட்டவராக இருந்தாலும் இந்த வசதி ஸ்பானியாவில் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. நாளை பிரான்சில் ஏற்படுத்தப்படுகின்றது. பிரான்சில் ரெஸ்டாரண்ட், பார் போன்றவற்றில் உள்ளே இருக்க முடியாதிருந்தது. நாளை முதல் கொரோனா பாஸை அடிப்படையாக வைத்து அவர்கள் அனுமதிக்கப்பட இருக்கின்றார்கள். கொரோனா என்பது இப்பொழுது வெற்றி பெற்ற ஒன்றாக ஐரோப்பிய அரங்கில் மாறிக்கொண்டு இருப்பதை சாதாரணமாக ஐரோப்பிய வீதிகளில் காண முடிகின்றது. டென்மார்க்கில் இப்பொழுது கொரோனாவை அதிகமாக பரப்புவதில் இளையோரே காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது குறிக்கப்பட்ட வயதினரை பின்னுக்கு தள்ளி முதலாவதாக 18 வயது இளையோருக்கு கொரோனா தடுப்பூசிகளை போட ஆரம்பித்திருக்கின்றார்கள். மியன்மார் நாட்டில் ஆங் சான் சூகி அம்மையாரை அவருடைய வக்கீல் சென்று சந்தித்திருக்கின்றார். வருகின்ற 14ஆம் திகதி அவருக்கான வழக்கு மீண்டும் ஆரம்பிக்கின்றது. இத்தருணம் ஆங் சான் சூகி அம்மையார் தங்களுடைய நாட்டு மக்கள் இப்பொழுது தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி 850 பேர் இதுவரை உயிர்களை கொடுத்து ஜனநாயகத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களை கடவுள் காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய செய்தியை தெரிவித்திருப்பதாக அவருடைய வக்கீல் குறிப்பிட்டிருக்கின்றார். ரஷ்ய அதிபரனுடைய எதிராளியாகிய அலெக்சை நவால்னி சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் இப்பொழுது அவருடைய பழைய சிறை கொட்டடிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். இவர் நலமடைந்து விட்டார் என்று கூறப்படுகின்றது. தனக்கு நாரியில் ஏற்பட்ட பிடிப்பு மற்றும் காலில் ஏற்பட்ட வலி காரணமாக சிகிச்சைகளை வழங்கவில்லை என்று மார்ச் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை இவர் உண்ணாவிரதத்தை மேற்கொண்ட காரணத்தினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது மறுபடியும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் 16ஆம் திகதி ரஷ்ய அதிபரை சந்திக்கின்ற பொழுது அலெக்சை நவால்னியினுடைய விவகாரமும் பேசப்பட இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கி. சேதுரை. வணக்கம் உறவுகளே.